குலசேகரன்பட்டினம் அருள் தரும் ஞானமூர்த்தீஸ்வரர் சமேத முத்தாரம்மன் திருக்கோவிலில் சாமியாட்டங்கள் தொடர்ச்சியாக அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்குது. அந்த சாமியாட்டங்கள் அதிகரிக்கிறதுனால பல விமர்சனங்களும் வந்த வண்ணமே இருக்குது. தொடர்ச்சியாக இதை பற்றி பேசுங்க, இது எங்கே போய் முடிய போதோ அப்படின்லாம் நிறைய பேர் பயப்பட்டு இதை பற்றி பேசுங்க அப்படின்னாங்க. நமக்குமே மனசில் என்ன இது சொன்னாப்புல நாளுக்கு நாள் சாமி ஆட்டங்களுடைய எண்ணிக்கை முன்னாடிலாம் ஒரு 4 பேர் 5 பேர், அதாவது முன்னாடினா போன மாதம் முந்தின மாதம் அப்படி இல்லை, ரொம்ப முன்னாடி 20 வருஷங்களுக்கு முன்னாடிலாம் ஒருவர் 2 சாமி ஆட்டின மாதிரி இருக்கும். அந்த சாமி ஆட்டத்தை பார்க்கும்போது கையெடுத்து கும்பிடணும், ஆத்தா வந்திருக்கா முத்தாரி வந்திருக்கான்னு சொல்லி ஒரு பயபக்தி இருக்கும். இன்றைக்கும் அம்பாளை நம்பக்கூடிய நமக்கெல்லாம் அந்த பயபக்தி உண்டு தான். ஆனால் பலரும் பலவிதமாக கேலி செய்யும் விதமாக ஒரு சில சாமியாட்டங்கள்லாம் இருக்குது. ஒரு 5 பேர் சாமியாட்டம் 5 பேரும் ஒன்று போல் கையை தூக்கிக்கிட்டு காலை தூக்கிக்கிட்டு நிற்கும் பொழுது அது சிலருக்கு வேறு மாதிரியா தெரியுதுன்னு நினைக்கேன். அப்படி தெரிகிறதன் காரணமாக தான் விமர்சனங்களும் பலவிதமாக வருது. சாமி ஆடாதீங்கன்னு யாரையும் சொல்ல முடியாது, ஏன்னா யாருமே அவங்களாம் ஆடுறதில்லை. அருள் ஆடுறது தான் சாமியாட்டம். அதை தாண்டி ஒரு சிலர் ரீல்ஸ் மோகத்தின் காரணமாக, இப்போ நிறைய பேர் அப்படி தான் சொல்லுதாங்க, இது அனைத்துமே ரீல்ஸ் மோகம், நான் சாமி ஆடுவேன், என்னை நீ வீடியோ எடுக்கணும், நம்ம இன்ஸ்டாவில் போடணும், மில்லியன் வியூஸ் போகணும், அந்த நோக்கத்தில் ஒரு சிலர் செய்கிறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயம் இருக்கலாம். 1 2 அல்லது அதற்கு மேலான நபர்கள் கூட சாமி ஆடணும், அதை ரீல்ஸ் எடுத்து போடணுங்கிற நோக்கத்தோடு செய்யலாமா இருக்கும். ஆனால் ஒட்டுமொத்த சாமியாடிகளுமே இது ரீல்ஸ் மோகம் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஏன்னா பக்தி பரவசத்தோட அம்பாளை கும்பிடணும்னு வந்தவங்களுக்கு தன்னை அறியாமல் அருள் ஆடி இருப்பாங்க. அந்த மாதிரி பக்தர்களும் நிறைய பேர் உண்டு. அதனால் ஒட்டு மொத்தமாக இதெல்லாம் ரீல்ஸ் மோகம் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. அதே நேரத்தில் இப்படி சாமி ஆடுறதுனால பலவிதமான விமர்சனங்கள் வருது அப்படிங்கும் பொழுது அந்த சாமியாடிகள் தான் அதை புரிந்து கொண்டு பக்குவப்படணும். இதுக்கு முன்னாடிலாம் குலச முத்தாரம்மன் கோயிலில் பார்த்தீங்கன்னா பொதுவான வாசங்கள் இருக்கும். பக்தர்கள் காணிக்கையை உண்டியலில் செலுத்தவும், பக்தர்களுக்கு சுத்தமான குடிநீர் வசதி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. பொதுவான வாசகங்கள் ஆங்காங்கே எழுதி போட்டிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பக்தர்கள் கவனிக்கவும், திருக்கோயில் முன்மண்டபத்தில் குறி சொல்கிறேங்கிற பேரில் சாமியாடி பக்தர்களுடைய கவனத்தை திசை திருப்பி பக்தர்களுடைய செல்ஃபோன் மற்றும் பர்ஸு உடைமைகளை திருடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பக்தர்கள் கவனமாக இருங்க, யார்கிட்டையும் குறி கேட்காதீங்கன்னு சொல்லி டிஜிட்டல் போர்டு வச்சுருக்காங்க. காணாத குறைக்கு இப்போ ஒலிபெருக்கி மூலமாகவும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பக்தர்களின் கவனத்திற்கு திருக்கோயில் வளாகத்தில் சாமியாடுறோம் அப்படிங்கிற பெயரில் சில நபர்கள் உங்களுடைய கவனத்தை திசை திருப்பி உங்களுடைய செல்ஃபோனையோ இந்த மாதிரி ஒலிபெருக்கி மூலமாகவும் சொல்லும்படியாக வச்சுருக்காங்க. இன்னும் போகிற போக்க பார்த்தா ஃப்யூச்சரில் முன் மண்டபத்தில் உட்கார்ந்து அம்பாளுக்கும் மகனுக்குமான ஒரு உரையாடல், அம்பாளுக்கும் மகளுக்குமான உரையாடல்னு சொல்லி அந்த ஒரு அம்பாளை கும்பிட்டுட்டு வந்தோம், அம்மாக்கிட்ட உட்காந்து கொஞ்சம் நேரம் அப்படியே பேசுவோம், அம்பாளுக்கு நன்றி சொல்லுவோம், இந்த மாதம் அற்புதமாக போச்சுமா, ஒரு மாதாந்த செவ்வாய்க்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னால் பல பேர் அவளுடைய மண்டபத்தில் நிம்மதியாக உட்காந்து அம்பாளுக்கிட்ட பேசணும். உள்ளே ரொம்ப நேரம் நின்று அம்பாள்கிட்ட பேச முடியாது, அம்பாளை தரிசனம் பண்ணிவிட்டு உடனே வெளியே வந்துடுவோம். ஏன்னா ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காத்திருப்பாங்க அவளுடைய தரிசனத்திற்காக. ஆனால் மண்டபத்தில் எவ்வளவு நேரம்னாலும் உட்காந்து அம்பாளுக்கும் நமக்குமான உரையாடலை நிகழ்த்திக்கிட்டே இருக்கலாம். நடை சாத்திய பிற்பாடும் அங்கே உட்காந்து அம்மாவுக்கிட்ட நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம். அந்த மனநிலையில் அமர்ந்து தியானம் பண்ணணும், அம்பாள்கிட்ட உரையாடணும் அப்படிங்கிறவர்களை கூட வரும் நாட்களில் இருக்க விடாமல் பண்ணிடுவீங்க போல. ஏன்னா இப்படியே சாமியாட்டங்கள் கூடிக்கிட்டே போகுது, ரீல்ஸ் அதிகரிச்சுக்கிட்டே போகுதுங்கும் போது போடு தம்பியை போடு கும்பிட்டியா போ கிளம்புங்கிற மாதிரி யாரையும் உட்கார விடாத மாதிரி ஆக்கி விடுவாங்க. அதனால் சாமியாடிகள் இதெல்லாம் மனசில் வச்சு அம்பாள்கிட்ட வேண்டி பக்குவப்படுங்க, நல்ல அம்பாளை வணங்குங்கள். நம்ம எங்கெங்கெல்லாமோ இருந்து குலச முத்தாரம்மன் கோயிலுக்கு மாதாந்த செவ்வாய்க்கோ அல்லது செவ்வாய் வெள்ளின்னு சொல்லி ஏதோ ஒரு நாட்களில் எதுக்காக போகிறோம்? சாமி ஆடுறதுக்கா? சாமி ஆடுறதுக்கு தான் போகிறேன் அப்படின்னு சொன்னால் அந்த எண்ணத்தை மாற்றிக்கிடுங்க. சாமி ஆடுறதுக்குன்னு சொல்லி குலசைக்கு போகாத. நீ சாமி ஆடணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா தனிப்பட்ட முறையில் உன் வீட்டில் வச்சு அழகாக சாமி ஆடு, ரீல்ஸ் எடுத்து போடு, என்னமும் செய். சாமி ஆடணுங்கிற நோக்கத்தோடு போகாதீங்க. சாமி ஆடணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு போகும்போது
இது மாதிரியான எதிர்மறை விமர்சனங்கள் நிறைய வரும். ஒரு ரீல்ஸ் ஒன்று பார்த்தேன். அதில் வந்து அம்பாள்கிட்ட ஒரு பக்தர் கேட்குற மாதிரி, என்னம்மா இப்போல்லாம் செவ்வாய் வெள்ளி உன்னைய குலசையில் பார்க்க முடியலேன்னு சொல்லி. அதுக்கு அம்பாள் பதில் சொல்கிறாங்க, செவ்வாய் வெள்ளி நான் வந்து கைலாசத்துக்கு போயிடுவேன், இவங்க தொல்லை தாங்க முடியலன்னு சொல்லி. இது வந்து சும்மா ஒரு கற்பனையில் அவங்க வந்து ரெடி பண்ணியிருக்காங்க ஒரு ரீல்ஸ் போடணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அம்பாளுக்கே தொந்தரவு செய்கிற மாதிரி ஒரு கற்பனை வந்திருக்குது அப்படின்னு சொன்னால் பக்தர்கள்லாம் எல்லாருடைய மனநிலையும் ஒன்று போல இருக்காதுல்ல. ஒரு சிலர் இப்போ அம்பாளுடைய அருள் வந்து, ஒரு சிலர் அருள் வந்து ஆடுதாங்கன்னு பார்ப்பாங்க, ஒரு சிலர் இவங்களுக்கு வேறு வேலை இல்லையான்னு பார்ப்பாங்க. அதனால் நம்ம மேலே வர்ற அருள் வந்து அம்பாளுடைய புகழை அடுத்த கட்டத்துக்கு அறியாதவர்களுக்கும் அறிய வைக்கும் விதமாக தான் இருக்கணுமே தவிர, அதை விட்டுட்டு ஒன்றுக்கு 2 பேர் வந்து என்னது இதுன்னு சொல்லி விமர்சிக்கும்படியாக இருக்கக்கூடாது. பக்தர்கள் புரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் மாற்றிக்கிடுங்க. எங்கெங்கோ இருந்து அம்பாளுடைய சன்னதிக்கு வாரோன்னு சொன்னால் அவளை கையெடுத்து கும்பிடணும், அம்பாளை வணங்கணும், அம்பாளுடைய அருளை பெற்று செல்லணும் அப்படிங்கிறது தானே தவிர அம்பாளுடைய சன்னதியில் அருளாடணும் அப்படிங்கிறது கிடையாது. அதனால் பக்தர்கள் அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நம் மீது வரக்கூடிய அருளை நல்ல ஒரு சாந்தப்படுத்தி ஒரு கட்டுப்பாட்டோட, அம்மா நான் வந்து ஒன்று வழிபடதானம்மா வந்திருக்கேன், இந்த மாதிரியான விமர்சனங்களுக்குள்ளே ஆளாகக்கூடாதுன்னு சொல்லி அம்பாள்கிட்ட வேண்டிக்கிடுங்க. அம்பாள் எல்லாத்தையும் மாற்றி தருவா. இல்லை என்ன அறியாமல் வந்துடுது, நான் ஆடக்கூடாதுன்னு தான் நினைப்பேன், என்ன அறியாமல் வந்துடுது அப்படின்லாம் கிடையாது. அம்பாள்கிட்ட வேண்டுங்க. அம்பாள் அறியாதது ஒன்றும் இல்லை. அம்பாள்கிட்ட வேண்டுங்க, நிச்சயம் நம் எண்ணம் போல் அம்பாள் அருள் தருவாளை தவிர எங்கே போனாலும் அருள் தந்துட மாட்டா. எனக்கு எங்கே போனாலும் அருள் வந்துடும். செவ்வாய் வெள்ளி அல்லது திருவிழா நாட்கள் அப்படி தான் கிடையாது. எனக்கு எப்போனாலும் அருள் வரும். திருவிழா காலங்கள், தசரா, கொடை விழாவில் மட்டும்தான் அருள் வரும் அப்படின்லாம் கிடையாது. நான் நினச்சேன்னு அருள் வந்துடும் அப்படிங்கிறது பெருமை கிடையாது. நம்மீது அருள் வரும்போது அந்த அருளை பார்த்து 4 பேர் கையெடுத்து கும்பிடணும், அம்மா தாயே முத்தாரி அப்படின்னு சொல்லி. அதுதான் அருள். அதை விட்டுட்டு என்னது இதுன்னு பலரும் விமர்சிக்கும்படியாக இருக்குதுன்னு சொன்னால் அதையெல்லாம் திருத்திக்கிடுங்க. இல்லை அப்படின்னு சொன்னால் இது எங்கே போய் முடியும்னு தெரியல. பக்தர்கள் புரிஞ்சுக்கிட்டு மாற்றிக்கிடுங்க. நம்ம வீடியோ போட்டதுனால ஒருவர் 2 பேர் மாறலாம், ஆனால் ஒட்டுமொத்த பக்தர்களும் மாறணும்னு சொன்னால் அவங்க நினைக்கணும். அந்தந்த பக்தர்கள் நினச்சாதான் இது மாறும். பக்தர்கள் நினைக்கணும். நீங்கள் பெண் பக்தர்களும் சரி, ஆண் பக்தர்களும் சரி, கண்டிப்பாக நீங்கள் வந்து இதையெல்லாம் மாற்றிக்கணும். இது வந்து நீங்களாக ஆடுறீங்க அப்படிங்கிற எண்ணத்தோடு நான் பேசவே இல்லை. அந்த அருளை பக்குவப்படுத்தி கட்டுப்பாட்டோடு வச்சுக்கோங்க அப்படின்னு தான் சொல்ல வரேன். அது நிச்சயம் பக்தர்களுக்கு புரியும். அது புரிஞ்சு அந்த அருளை எல்லாம் பக்குவப்படுத்துங்க. அம்பாள் அனைவருடைய உள்ளத்திலும் இருந்து அருள்பாலிப்பால். ரீல்ஸ் மோகத்தோடு வரக்கூடியவர்கள் அந்த ரீல்ஸ் மோகத்தெல்லாம் விட்டுருங்க. அதெல்லாம் நிரந்தரம் கிடையாது. நிரந்தரம் அப்படிங்கிறது அம்பாளுடைய அருளை பெற்று இருக்கணும். அம்பாளுடைய அருள் பரிபூர்ணமாக நமக்குள்ளே இருக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம மேலே உக்கிரமாக அருள் வந்துடுச்சு, அப்படி இப்படின்னு உக்கிரமாக அருள் வந்ததுனால நம்மால் என்ன சொல்கிறான், உங்கள் சாமி இப்படி ஊன்னு சத்தம் போடும், இப்படி காலை கையை தூக்கும், இவ்வளோ தான் செய்ய முடியுமா, ஆங்காங்கே பாலியல் வன்கொடுமைகள் நடக்குது, இதை உங்கள் சாமியால் தடுக்க முடியாதா, ஊழலை தடுக்க முடியாதா, இதை செய்ய முடியாதா, அதை செய்ய முடியாதான்னு கேள்விகள் கேட்பானுங்க. இங்கே வந்து சாமியாட்டங்களை விமர்சித்து வீடியோ போடுறதுல பாதி பேர் பார்த்தீங்கன்னா ஈவேரா குரூப், கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்க. அவங்களுக்கும் சாமியாட்டத்துக்கும் சம்மந்தம் இல்லை. அவங்களுக்கெல்லாம் சாமியாட்டத்தை பற்றி பேசுகிறதுக்கே தகுதி கிடையாதுன்னு வைங்களேன். இருந்தாலும் அவன்லாம் இன்னைக்கு வந்துட்டு குலச முத்தாரம்மன் கோயில் எப்படிப்பட்ட கோயில் தெரியுமா, காளி அருள் எப்படி வரும் தெரியுமான்னு சொல்லி வீடியோ போடுதான். அப்படின்னா என்ன காரணம்? நம்ம அங்கே கொண்டு விட்டுருக்கீங்க சாமியாடி ரீல்ஸ், அந்த அளவுக்கு கொண்டு விட்டுருக்கீங்க. அதனால் சாமியாடிகள், அதனால் யாரும் ரீல்ஸ் மோகத்தோடு செய்கிறீங்கன்னு சொன்னால் தயவுசெய்து அதையெல்லாம் நிறுத்திக்கிடுங்க. நம்மக்கிட்ட விளையாட்டாக ஒரு தம்பி கேட்டாப்புல, நீங்களும் ஒரு நாள் இறக்குங்கண்ணே, சாமியை இறக்குங்க குலசையில், உங்கள் மேலே உக்கிரமாக வரும்லா, நான் வீடியோ எடுத்து தரேன், நீங்கள் சேனலில் போடுங்க அப்படின்னு சொல்லி அவன் ஒரே வார்த்தையில் சொன்னேன்ப்பா, நம்ம சாமி ஆடணும், அவளுடைய அருளை இறக்கணுங்கிறதுக்காக ஒரு நாளும் குலசைக்கு போனது கிடையாது. அம்பாளை வணங்கணும், வழிபடணும், அம்பாளுக்கிட்ட உட்காந்து பேசணும், அம்பாளுடைய அருளை பெற்று வரணும்னு தான் குலசைக்கு ஓடோடி வாரம்ப்பா. எப்போனாலும் சரி, வெளிநாட்டில் இருக்கும்போதும் சரி, இப்போவும் சரி, என்றைக்கும் அவளுடைய அருளை பெறணும். அம்மாவுடைய தரிசனத்தில் இன்னைக்கு அம்மா என்ன அலங்காரத்தில் இருக்கா, அவளை மனதார கண்குளிர தரிசனம் செய்யணும்னு தான் அவளோட ஓடி வாரமே தவிர அங்கே வந்து நின்று அருள் ஆடிடணும் கிடையாது. அந்த எண்ணங்கள்லாம் அதெல்லாம் பெருமை, ஒரு சிற்றின்பங்கள் அப்படிம்பாங்க இல்லையா, சின்ன சின்ன சந்தோஷங்கள்.
அம்பாளுக்கும் நமக்குமான உரையாடல் அப்படிங்கிறது பேரின்பம். அந்த பேரின்பத்தை நாடுங்கள். ஆமாம், அதுதான். இதெல்லாம் ஜஸ்ட் நம்பர்ஸ். அதை விட்டு வெளியே வாங்க. ரீல்ஸ் மோகத்தோட யாரும் செயல்படாதீங்க. இந்த வீடியோவை ரீல்ஸ் போடக்கூடிய ஒவ்வொரு சாமியாடிகளுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. புரிஞ்சுக்கிடுறவங்க புரிஞ்சுக்கிடட்டும், பக்குவப்படக்கூடியவர்கள் பக்குவப்படட்டும், தன் மீது வரக்கூடிய அருளை சாந்தப்படுத்தி கேட்கக்கூடியவர்கள் சாந்தப்படுத்தி கேட்கட்டும். இந்த ரீல்ஸ் மோகம் குறையட்டும். நன்றி, வணக்கம். இனிய தமிழோடு உங்கள் சிவா.